வரி கட்டுற மாதிரி இருக்கும். இது எந்த நோக்கத்தில் போகுதுன்னா, ஆல்ரெடியே நம்மளுடைய திருப்பூருடைய நிலைமை வருவாய் மிகவும் குறைந்த அளவில் உள்ளது. இன்னும் இந்த வரிகளை அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டே இருந்தால் நாம் அனைவரும் வீதியில் தான் போய் வியாபாரம் செய்ய வேண்டும். எனவே நமது வியாபார சொந்தங்கள் அனைவரும் சிந்திச்சு இதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்டமான போராட்டத்துகளை இந்த வரி வாபஸ் அவங்களுக்கு பெறாவிட்டால் நாம் செய்ய வேண்டும். வரி போடாதது ஒன்றே ஒன்று தான். இந்த சுடுகாட்டில் போய் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, புதைக்கிறோம் பார்த்தீங்களா, இதுகளுக்கு மட்டும்தான் இன்னும் வரி போடாமல் இருக்காங்க. இனி போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இனி அதுக்கும் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ இருக்கு. எதுக்கெல்லாம் வரி போடணும்னு தெரியாமல் அவன் அன்றாட பொழப்பை சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பொழப்பை சம்பாதிச்சிருக்கிறோம். ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம பேசி வாங்க வியாபாரம் பண்ணுறது கூட பெரும்பாலாக இருக்குது. அவர்கிட்ட பேசி வியாபாரம் வைத்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆன்லைனில் இந்த ரேட்டு கொடுக்குறாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபோனு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏங்க நீங்கள் 16,000 ரூபா சொல்கிறீங்கன்ட்டு ஆன்லைன் பக்கமாக வணிகம் திரும்ப போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் இருந்துமே வணிகர்களுக்கு தொடர்ச்சியாக அடியில் விழுந்துட்டே இருந்தால் நாங்கள் எங்கே போய் இது கட்ட முடியும்? ஒன்று, எங்களுடைய வரிகளை ஒரே சீரமைப்பாக நீங்கள் கொண்டு வாங்க. முற்றிலும் இந்த 18% டிஎஸ்டியை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தடை செய்து உடனடியாக நீக்க வேண்டும். இல்லை என்றால் சென்னையில் மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய வணிகர் சங்கத்தின் மூலமாக அனைவரும் ஒன்று திரண்டு நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த அரசுக்கு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வணக்கம்.